இன்னைக்கு February 10 நேஷனல் டிவார்மிங் டே. என் குழந்தைக்கு என்னதான் சுகர் கொடுக்காம பார்த்து வளர்த்தாலும் பின்னாடி பூச்சி கடிக்குதுன்னு சொல்கிறா. பூச்சி எதனால் வருது, பூச்சினால் குழந்தைக்கு என்ன பண்ணும், இதுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம், நான் டாக்டர் ஆண்ட்ரூ, குழந்தைகள் நல மருத்துவர், டீம் ஆர்ஆர் முத்துமீனாட்சி ஹாஸ்பிட்டல், புதுக்கோட்டை. குழந்தைங்களுக்கு பூச்சி கடிக்குது அப்படின்னா இது மோஸ்ட்லி இந்த 3 வார்ம்ஸ்னால தான் நடக்கும். ஹூக் வார்ம், பின் வார்ம், ரவுண்ட் வார்ம்னு சொல்லுவோம். இது ஸ்வீட் சாப்பிட்றதுனால வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. குழந்தைங்க செப்பல் இல்லாமல் மண்ணில் விளையாடும் போதோ இல்லை மண்ணில் நிறையா விளையாண்டுட்டு ஒழுங்காக கை கழுவாமல் சாப்பிடும் போதோ பூச்சிகளோட முட்டை கை வழியாக வாய்க்குள்ளேயோ இல்லை கால் வழியாக உடம்புக்குள்ளே போயோ வயிற்றுக்குள்ளே மல்டிப்ளை ஆகும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடை மெதுவாக அதை உறிஞ்சு அது வளர்ந்துடும். கிட்டத்தட்ட கூடி இருந்து குளிப்பறுக்கிறாங்கன்னு சொல்லுவோம்ல, அதே கதை தான். ஸோ இதனால் என்ன ஆகும், குழந்தையோட வளர்ச்சி பாதிக்கும், ஸ்கூலில் பர்ஃபார்மன்ஸ் குறையும். ஸோ என் குழந்தைக்கு வயிற்றில் பூச்சி இருக்குது அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருந்த குழந்தை திடீர்னு பசி எடுக்காமல் போகிறது, வாந்தி அடிக்கடி எடுக்கிறது, லூஸ் மோஷன் போகிறது, மோஷனில் பிளட்டு போகிறது, நல்லா படிச்சுக்கிட்டு இருந்த குழந்தை திடீர்னு ஸ்கூலில் ஒழுங்காக படிக்க மாட்டா, ரத்த சோகை இருக்கிற மாதிரி இருக்குது, வளர்ச்சி கம்மியாயிருச்சு, அப்படிலாம் இருந்தால் வயிற்றில் புழு இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதை எப்படி நம்ம தடுக்கலாம் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு எப்போதும் செப்பல் போட்டு வெளியே அனுப்புங்க. வெளியே விளையாட போயிட்டு வீட்டுக்குள்ளே வரும்போது கை காலை எப்போதும் சுத்தமாக சோப் போட்டு வாஷ் பண்ண சொல்லுங்கள். டாய்லெட் போயிட்டு வெளியே வந்தோடனே எப்போதுமே கையில் வாஷ் பண்ண சொல்லுங்கள். வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் நம்ம கொடுக்கும்போது நல்லா வாஷ் பண்ணி கொடுங்க. இன்றைக்கி February 10 நேஷ்னல் டிவார்மிங் டே. ஸோ இந்த பூச்சிக்கான ட்ரீட்மெண்ட் ஒரே ஒரு டோஸ் தான். ஆல்பெண்டசோல்னு ஒரு சிரப் இருக்குது, அதுதான் எல்லா குழந்தைங்களுக்கும் மோஸ்ட்லி கொடுக்கறது. இதோட டோஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 வயசுக்கு கம்மியான உள்ள குழந்தைங்களுக்கு 200 mg ஒரே டோஸ் ஒரு நாள் கொடுத்துட்டு, 2 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு 400 mg ஒரு டோஸ் கொடுத்துட்டு 14 நாள் கழித்து மறுபடியும் இன்னொரு டோஸ் ரிப்பீட் பண்ணுவோம். இதுதான் ட்ரீட்மெண்ட். இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதும், குழந்தைங்களுக்கு புழு ப்ராப்ளம் வராது. 6 மாதத்துக்கு ஒரு தடவை அதை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருங்க. அதுக்காக தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்த பியூட்டிஃபுல் இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னா இந்த சேனலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள்.